அது 1988 மாதிரியான காலகட்டம். இந்த உலகத்தோட பாதுகாப்பான நாடு அறியப்பட்டது ஜப்பான். குறிப்பாக ஜங்கோ ஃபருடாவோட கேஸ்க்கு அப்புறமா ஜப்பான் கிட்ட இருந்த அந்த அழகான பெயர் பறி போகுது. ஒரு இரும்பு ட்ரம்குள்ள அதிகமான காங்கிரீட் ஊற்றி ஜங்கோ ஃபருடாவோட உடல் பதப்படுத்தப்பட்டிருந்துச்சு. அந்த உடலை போலீஸ் பக்குவமாக வெளியே எடுத்து பார்த்தப்போ அதுலேருந்து ஒவ்வொரு ரீமார்க்கும் அவ்வளோ கொடூரமானதாக இருந்துச்சு. இது நடந்து இத்தனை வருடங்கள் கடந்து வந்திருந்தாலும் இன்னைக்கு வரைக்கும் ஜப்பானோட கொடூரமான கேஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜங்கோ ஃபருடாவோட கேஸ் தான். கிட்டத்தட்ட ஒரு 40 நாட்களாக சின்ன அறையில் எல்லாருக்கும் தெரிஞ்சாலும் எதுவுமே பண்ண முடியாத வகையில் 40க்கும் மேற்பட்ட ஆண்கள்னால இவன் அனுபவிச்ச கொடுமையும் சித்திரவதைகளும் அவ்வளோ க்ரீப்பியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கும். ஸோ இந்த கேஸ் ஜங்கோ ஃபருடாவோடது. இந்த ஜப்பானோட கிரைம் ஹிஸ்டரியில் தனக்குன்னு ஒரு இடத்தை பிடிக்கிறதுக்கு முன்னாடி ஜங்கோ ஃபருடா ஒரு அழகான 17 வயது பொண்ணு. மொத்த ஸ்கூல்லையும் எல்லாருக்கும் தெரிஞ்ச பிரைட்டான அழகான அதே நேரத்தில் துருன்னு இருக்கக்கூடிய ஒரு குழந்தை தான். ஜனவரி 18, 1971 இந்த பொண்ணு பிறந்த டைம் பீரியட். ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் ரொம்ப அழகான குடும்பத்தில் தான் இந்த பொண்ணு வளர ஆரம்பிக்கிறாள். இவ படித்தது யாஷியோ மினாமி அப்படின்ற ஒரு ஹை ஸ்கூல். அந்த டைம் பீரியடில் ஸ்கூலில் ரொம்ப ஃபேமஸான குழந்தை அப்படின்னா ஜங்கோ ஃபருடா. எல்லாரு கூடயும் ஜாலியாக பழகுறது, நல்லா பேசுறது, செய்கிற விஷயத்த பர்ஃபெக்டாக செய்கிறது அப்படின்னா ஜங்கோ ஃபருடாவை ஒரு எடுத்துக்காட்டாக எடுத்துக்கலாம். அந்த டைம் பீரியடில் மற்ற டீனேஜர் மாதிரி இல்லாமல் இவளுக்குன்னு நிறைய ட்ரீம் எல்லாம் இருந்திருக்கு. படிப்பில் அதிகமாக கவனம் செலுத்தியிருக்கா. படிப்பை தாண்டி தன்னோட வாழ்க்கைக்காக என்னெல்லாம் பண்ண முடியுமோ எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருந்திருக்கா. அந்த பொண்ணுக்கு வந்துட்டு ஸ்கூல் சார்பில் ஒரு ஸ்பான்சர்ஷிப். இந்த பொண்ணு வந்துட்டு படித்து முடிச்சதுக்கப்புறமா ஒரு இடத்துல வேலை பார்க்க போகிறா அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. அந்த இடத்துக்கு இந்த பொண்ணு ட்ரான்ஸ்ஃபர் வாங்கணும் அப்படின்னா அதுக்கு அதிகமாக பணம் தேவைப்பட்டுச்சு. ஸோ அதுக்காக பார்ட் டைமாக ஜாப்க்கு போக ஆரம்பிக்கிறா. ஸ்கூல் முடிச்சதுக்கப்புறமா ஒரு பிளாஸ்டிக் மோல்டிங் ஃபேக்டரியில் அந்த பொண்ணு வேலை பார்த்துட்டு அன்டைமில் வீட்டுக்கு போகிறத பழக்கமாக வச்சுக்கிட்டு இருந்திருப்பா. அவகிட்ட இருந்த ஒரு சின்ன சைக்கிளை பயன்படுத்தி ரொட்டீனாவே எப்பவும் போல ஒரு ரூட்டில் பயணம் பண்ணுறதை வழக்கமாக வச்சுக்கிட்டு இருந்திருக்கா. அது நவம்பர் 25, 1988 அந்த டைம் பீரியடில் இவளோட வாழ்க்கை மொத்தமாக மாறுது. ஒரு ஆர்டினரியான ஃப்ரைடே அப்படின்னு நினச்சிட்டு அன்டைமில் சைக்கிள் எடுத்துகிட்டு இந்த பொண்ணு வீட்டுக்கு பயணம் பண்ண ஆரம்பிச்சிருக்கா. அந்த டைம் பீரியடில் அவளை பின்தொடர்ந்து இன்னொரு சைக்கிளில் வந்த ஒரு பையன் அந்த பொண்ணை எட்டி உதைக்கிறான். இந்த மாதிரி எட்டி உதைக்கப்பட்ட ஜங்கோ கீழே விழுந்ததுக்கப்புறமா அவளுக்கு அடிப்படுத்து அந்த பொண்ணு அழுக ஆரம்பிக்கிறான். கரெக்டாக சில மூமெண்ட்ஸ் கழிச்சு அந்த இடத்துக்கு இன்னொரு சைக்கிளில் வந்த இன்னொரு பையன் அந்த பொண்ணுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி நடித்து பக்கத்தில் இருந்த தன்னோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறான். அந்த பொண்ணுக்கு அங்கே மருந்து கொடுக்கப்படுது, சாப்பாடு கொடுக்கப்படுது. வீட்டில் இருந்த பேரண்ட்ஸ் எல்லாம் நல்லா தான் பேசுகிறாங்க. பட் ஜங்கோ ஃபருடா கடைசியாக வெளியில் பார்க்கப்பட்டது அந்த டைம் பீரியடில் தான். அதுக்கப்புறமா அதே வீட்டோட ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு அந்த பொண்ணை கூட்டிகிட்டு போய் அடைச்சி வச்சிடறாங்க. என்னதான் அந்த பொண்ணு வீட்டோட முதல் தளத்தில் அடைச்சி வைக்கப்பட்டிருக்கா அப்படின்னு தெரிஞ்சாலும் கூட அந்த வீட்டில் கீழே இருந்த பேரண்ட்ஸாக இருக்கட்டும், மற்ற நபர்களாக இருக்கட்டும், அந்த பொண்ணை பற்றியும் அந்த பொண்ணை கூட்டிகிட்டு வந்தவங்களை பற்றியும் கேள்வி கேட்கலையாம். ஆரம்பத்தில் அந்த பொண்ணு வந்து தன்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படின்னு அந்த வீட்டில் இருந்தவங்களோட பையன் சொல்லியிருக்கான். ஆனால் அந்த பொண்ணை கொடுமைப்படுத்துறான் அப்படின்னு தெரிஞ்சும் கூட வீட்டில் இருந்தவங்கலாம் தன் பையன் வாழ்க்கை வீணாக போயிடும் அப்படின்றதுக்காகவும் அவங்க பையன் வந்துட்டு நிறைய கேங்ஸ்டர் கூட தொடர்பில் இருந்தால் அவங்களால இவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துருமோ அப்படிங்கிற பயத்திலையும் அதை பற்றின எந்த கேள்வியும் கேட்கல அமைதியாக இருந்திருக்காங்க. இதுக்கப்புறம் அந்த பொண்ணோட வாழ்க்கையில் நரகம் மாதிரி 40 நாள் கண்டினியூ ஆக ஆரம்பிக்குது. ஜங்கோ வீட்டுக்கு வரல அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா அந்த பிளாஸ்டிக் மோல்டிங் ஃபேக்டரிக்கு வந்த போலீஸ் அந்த பொண்ணை பற்றி விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி விசாரிக்கும் போது அங்கிருந்து அந்த பொண்ணு பத்திரமா தான் கிளம்பி போயிருக்கா அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆகுது. ஸோ இந்த பொண்ணு டிராவல் பண்ணி போய்கிட்டு இருந்த ரூட்ல தான் ஏதோ தப்பா நடந்திருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறமா ஃபர்தரா விசாரணைகளை கொண்டு போக ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி வழிநடுக விசாரிக்கும் போது இந்த பொண்ணுக்கு ஆக்சிடென்ட் ஆனது, ஒரு பையன் வந்து உதவி பண்ணது, ஒரு பையன் வேணும்னே தள்ளி விட்டது, அப்புறம் அவங்கெல்லாம் குரூப்பாக சேர்ந்து பிளான் பண்ணதெல்லாம் போலீஸ்க்கு தெரிய வருது. ஆனால் போலீஸ் என்ன நினச்சாங்க அப்படின்னா இந்த பொண்ணு வந்துட்டு ஏதோ ஒரு பையனை கூட்டிக்கிட்டு அவங்க கூட ஓடி போயிட்டா அப்படின்னு நினச்சாங்க. ஸோ பேரண்ட்ஸ் கிட்டேயும் அந்த விஷயத்த அவங்க சொன்னாங்க. அவங்க நினச்சது மாதிரியே அந்த பொண்ணு கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறமா கால் பண்ணுறான். கால் பண்ணி பேரண்ட்ஸ் கிட்டே இந்த மாதிரி நான் ஒரு பையன் கூட ஓடி வந்துட்டேன், ஒரு வீட்டில் சேஃபாக தான் இருக்கேன், இது முழுக்க நான் எடுத்த முடிவு தான் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறான். அந்த பொண்ணு ஃபோனை கட் பண்ணதுக்கு அப்புறமா தான் தெரிஞ்சது அந்த பொண்ணோட கழுத்தில் கத்தியை வச்சு மிரட்டி கொலை பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி கால் பண்ணி வீட்டுக்கு சொல்ல வச்சிருக்காங்க. இந்த பொண்ணு இந்த மாதிரி ஒரு விஷயத்த சொன்னதுக்கு அப்புறமா அந்த பொண்ணை தேடக்கூடிய பணி எல்லாமே நிறுத்தப்படுது. இந்த மொத்த கேஸும் அந்த டைம் பீரியட்ல குழப்பத்துக்கு உள்ளாகுது. என்னதான் அந்த பொண்ணே ஃபோன் பண்ணி இந்த மாதிரி சொன்னாலும் கூட ஜங்கோ ஃபருடா அப்படின்னு எடுத்துக்கும் போது ரொம்ப துருன்னு ஃபியூச்சர் சம்பந்தமா யோசிக்கக்கூடிய பொண்ணு. அவ இந்த மாதிரி வாழ்க்கையை தொலைச்சிக்கிட்டு ஒரு சின்ன பையன் கூட ஓடி போக மாட்டா அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை பேரண்ட்ஸுக்கு இருந்திருக்கு. அதனால திரும்ப போலீஸ் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்றாங்க. போலீஸும் திரும்ப தேட ஆரம்பிக்கிறாங்க. கிட்டத்தட்ட 40 நாட்களா இந்த விசாரணை எல்லாம் போகுது. இந்த 40 நாள் விசாரணையில் அந்த பொண்ணை அவங்களால கண்டுபிடிக்க முடியல. சின்ன தகவலை கலெக்ட் பண்ணாலும் அந்த பொண்ணு எங்கே இருக்கா அப்படிங்கிறது தெரியல. அந்த பொண்ணை வந்துட்டு நிறைய ரிமோட்டான ஏரியாவில், பாலடைஞ்ச வீடுகளில், அபாண்டன் பில்டிங்கில் தேட ஆரம்பித்தாங்க. ஆனால் அந்த பொண்ணு சிட்டிக்கு மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு அழகான குடும்பம் வசிக்கக்கூடிய வீட்டோட முதல் தளத்தில் கொடுமைகளுக்கு உள்ளாக்கப்பட்டார். அந்த 40 நாட்களாக அந்த பொண்ணை கூட்டிகிட்டு வந்த 4 பசங்களை தாண்டி அந்த பசங்களுக்கு தெரிஞ்சவங்க, அந்த பசங்களுக்கு தெரிஞ்சவங்க அப்படின்னு 40க்கும் மேற்பட்ட நபர்கள் வீட்டுக்கு வந்திருக்காங்க.
வீட்டுக்கு வந்தவங்க எல்லாருமே ஜங்கோவை அசல்ட் பண்ணியிருக்காங்க. அந்த பொண்ணை அசல்ட் பண்ணது மட்டும் இல்லாமல் கரப்பாம்பூச்சியை சாப்பிட வைக்கிறது, டாய்லெட் பேப்பரை வாயில குனிக்கிறது, டாய்லெட் வாட்டரை குடிக்க வைக்கிறது மாதிரியான கொடூரமான விஷயங்களையும் செஞ்சுருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 40 நாளோட முடிவில் ஜங்கோ ஃபெருடாவோட உடல் எலும்பும் தோலுமா இருக்கு. அவளால் தப்பிச்சு கூட ஓட முடியாது, அந்த அளவுக்கு கொடூரமான நிலையில அவ இருந்திருக்கா. அந்த பொண்ணை கூட்டிட்டு வந்து அந்த ரூம்ல அடைச்சு வச்சிருந்த 4 பேரும் ஒரு கேம்ல தோத்ததுக்கு அப்புறமா கோவம் அடைஞ்சு ஒரு கம்பியை வச்சு ஜங்கோவை அடிக்கிறாங்க. ஸோ ஜங்கோ அந்த எக்ஸாக்ட் மூமெண்ட்ல உயிரை விடுறான். ஜங்கோ இறந்து போன டைம் பீரியட்ல அந்த பொண்ணுக்கு வெறும் 17 வயது தான் இருந்துச்சு. வெறும் 17 வயதான ஒரு பொண்ணு 40க்கும் மேற்பட்ட ஆண்கள்னால கொடுமைப்படுத்தப்பட்டு இப்படி ஒரு நிலையில தள்ளப்பட்டிருந்தா. ஜங்கோ ஃபெருடா இறந்ததுக்கு அப்புறமா பாடியை டிஸ்போஸ் பண்ணல அப்படின்னா இவங்க 4 பேரும் மாட்டிப்பாங்க அல்லவா. ஸோ ஜங்கோவோட பாடியை ஒரு ஸ்டீல் ட்ரம்ல அடைச்சு அதில் காங்கிரீட் ஊற்றி ஃபில் பண்ணி ஒரு கேப்டேட்டிவான இடத்துல பதுக்கி வைக்கிறாங்க. ஸோ இவங்க மாட்டிக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக. ஆனால் ஒரு பையனால இவங்க எல்லாருமே மாட்டிக்கிறாங்க. இந்த 4 பசங்களை பொறுத்த வரைக்கும் பொண்ணுங்களை கடத்துறது, டார்ச்சர் பண்ணுறது, இந்த மாதிரி கிரிமினல் ஆக்டிவிட்டியில் ஈடுபடுறதெல்லாம் முதல் தடவை கிடையாது. ஜங்கோவுக்கு முன்னாடி அவங்க நிறைய இது பண்ணியிருந்தாங்க, ஜங்கோவுக்கு அப்புறமும் பண்ணிக்கிட்டு தான் இருந்தாங்க. அந்த மாதிரி பண்ணும்போது ஒரு குறிப்பிட்ட கிரிமினல் ஆக்டிவிட்டியில் மாட்டி போலீஸ் அவங்கள அரெஸ்ட் பண்ணுது. இந்த மாதிரி அரெஸ்ட் பண்ணப்பட்ட ஒரு 6க்கும் மேற்பட்ட நபர்களை தனித்தனியாக போலீஸ் விசாரிக்கும் போது அந்த 4 பேரில் இருந்த ஒருத்தன் ஜங்கோவோட கேஸ் போலீஸ்க்கு ஏற்கனவே தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயத்தெல்லாம் உளர ஆரம்பிக்கிறான். இந்த மாதிரி அந்த பொண்ணை நாங்கள் என்ன பண்ணோம், 40 நாட்கள் என்னென்னதான் நடந்துச்சு அப்படின்னு வரிசையாக சொல்ல ஆரம்பிக்கிறான். போலீஸ்க்கு அந்த கேஸ் புதுசாக இருந்தாலும் அவங்க அதை பற்றி விசாரிக்கவே இல்லை அப்படின்னாலும் இவன் சொல்கிறதெல்லாம் நோட் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த மாதிரி ஃபுல்லாக நோட் எடுத்து முடிக்கும் போது அங்கேருந்து பாதி போலீஸ் ஆஃபீஸர்ஸோட கண்ணில் இருந்து கண்ணீர் தாரையாக ஓட ஆரம்பிச்சிருக்கு. மொத்த கேஸையும் மறந்த போலீஸ் ஜங்கோ ஃபெருடாவோட கேஸை மறுபடியும் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. கரப்பாம்பூச்சியை சாப்பிட வச்சது, டாய்லெட் பேப்பரை வாயில் அமுக்குனது, டாய்லெட் வாட்டரை வாயில் ஊற்றுனது, நிறைய நேரங்களில் இன்னும் சில கொடுமைகள் படுத்துனதெல்லாம் தாண்டி இந்த வீடியோவில் நான் சில விஷயங்களை சொன்னேன் அப்படின்னா இந்த வீடியோ யூடியூப்லேருந்து டெலிட் ஆயிரும். அவ்வளோ கான்ட்ரோவர்சியலான, அவ்வளோ சென்சிட்டிவான விஷயங்கள் எல்லாத்துக்கும் ஜங்கோ ஆளாயிருந்தா. ஆரம்பத்தில் இந்த 4 பேரை பற்றின கேஸ் கோர்ட்டுக்கு வந்த டைம் பீரியடில் சின்ன பசங்க அல்லவா, எல்லாருக்குமே 18 வயது, 17 வயது, 16 வயது அப்படி தான் இருந்துச்சு. ஸோ அதனால் இதை ஜுவைனல் லால ஜப்பான் விசாரிக்குது. அந்த டைம் பீரியடில் அவங்கள சின்ன பசங்க அப்படின்னு சொல்லி கொஞ்ச நாள் சிறை தண்டனை கொடுத்துட்டு ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி ரிலீஸ் ஆகி வெளியே வந்த நபர்கள் திரும்ப அரெஸ்ட் ஆனாங்க, இன்னும் நிறைய கிரைம் பண்ணதுக்காக. ஆரம்பத்தில் வந்துட்டு இந்த 4 பேர் யார் அப்படிங்கிறது வெளியே சொல்லப்படலை. பிற்காலத்தில் நிறைய பேர் ஃபோர்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா தான் இந்த 4 பேரோட கிரைம் ஹிஸ்டரி எல்லாம் வெளியே வந்துச்சு. ஜப்பானில் இந்த ஒரு கேஸ் எந்த அளவுக்கு இம்பாக்டை கிரியேட் பண்ணுச்சு அப்படின்னா ஜப்பானோட கிரிமினல் ஆக்டை ஜங்கோ ஃபெருடாவுக்கு முன் பின் அப்படின்னு பிரிக்க முடியும். இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு தான் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இன்னொரு வெல் டாக்குமெண்டட் டிஸ்டர்பிங்கான யூனிக்கான ஒரு கேஸோட உங்களை வந்து பார்க்குறேன். நான் உங்கள் கர்ணா. பை.